விஜய் அவர்கள் பர்டிகுலரா 3 விஷயம் சொன்னாரு. நான் பணம் வாங்க மாட்டேன். மத்தவங்கள வாங்க விட மாட்டேன். வாங்குனவங்கள சும்மா விட மாட்டேன். ஸோ இப்போ அந்த 3வது ஒரு கேள்விக்குறியாக ஆகிறது. நிச்சயமா இது சட்ட ரீதியாக இது குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தார்மீக ரீதியாக இது குதிரை பேரமாகத்தான் பார்க்க முடியும். இந்த 6 நபர்களுக்கு எக்காரணம் கொண்டும் 5 ஆண்டுக்கு நாங்க எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்க மாட்டோம். இடைத்தேர்தலில் அவங்க கேண்டிடேட் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். வாஷிங் மிஷின் மாடல்ன்றது நார்த் இந்தியால பார்த்துருப்போம். இப்போ தமிழ்நாட்டில் இப்பதான் பாக்குறோம். தாவேக்கா ஆட்சியில தான் நம்ம பாக்குறோம்னு சொல்லி குறிப்பா கனிமொழியில இருந்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அப்படிதான் இருக்கா சார்? நாங்க கேஸ் எல்லாம் கையே வைக்க மாட்டோம். லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இதெல்லாம் டயலாக். இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸ்டாலின் திடீர் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாத்தீங்களா, இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்காது, சில நாட்கள்ல தேர்தல் வரும். என்ன அடிப்படையில சொன்னார்? நிறைவேறாத முயற்சியின் காரணமாக நான் என் கட்சியை விட்டுட்டு போறேன். அதே மாதிரி இப்ப திமுக விட்டு எவ்வளவு பேர் போனாங்க? துரோகம் செய்யும் போது அதற்கு ஒரு காரணம் சொல்லணும். துரோகிகள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்று கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது ஒரு லாஜிக் ஏதாவது இருக்கா? திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார். திமுக தீய சக்தின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. திமுக தீய சக்தின்னு விஜய் சொன்னது இளைஞர்களை கம்ப்ளீட்டா கொண்டு போய் ரீச் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த இளைஞர்களை திமுக தங்கள் பக்கம் மாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தாவேக்கால சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இணைஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படிங்கிறது, அரசியல் ரீதியாக பலம் சேர்த்தாலும் தார்மீக ரீதியாக அவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா அமையுமாங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். தூய சக்தின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் பர்டிகுலரா 3 விஷயம் சொன்னாரு. நான் பணம் வாங்க மாட்டேன், மற்றவங்களை வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களை சும்மா விட மாட்டேன். ஸோ இப்போ அந்த 3வது ஒரு கேள்விக்குறியாக ஆகிறது. ஏன்னா இவர்கள் இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ் இருக்கு, குட்கா கேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவர்களை அதுவும் 2 பேருமே தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுதுதான் வென்று வந்திருக்கிறார்கள். 1.5 மாதத்திற்குள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் மீண்டும் தேர்தலை சந்திக்க ஒரு தயாரான நிலைக்கு செல்கிறார்கள் என்றால் நிச்சயமா இது சட்ட ரீதியாக இது குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தார்மீக ரீதியாக இது குதிரை பேரமாகத்தான் பார்க்கப்படும். அதே போல தாவேக்கா குதிரை பேரம் பண்ணல, திமுக தான் குதிரை பேரம் பண்றாங்க. அதே போல தாவேக்கோட ஊத்தங்கரை எம்எல்ஏ விலை பேசினாங்க, 35 கோடி கொடுத்து அப்படின்றாங்க. திமுக தான் வழி போடுறாங்க. இல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது என்ன ஆதாரம்ங்கிறது குறைந்தபட்சம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஆதாரத்தை பொது வெளியில வைக்கணும்னு சொல்லல. பட் என்ன டெலிபோன் ரெக்கார்ட்ஸ், டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கா, இல்ல பண பரிவர்த்தனைக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருக்கா, என்னங்கிறதே தெரியல. இப்போ நான் ஒருத்தரை விலைக்கு வாங்க பார்த்தேன். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா நான் 35 கோடி கொடுக்குறேன், நீங்க இந்த கட்சிக்கு வந்துருங்கன்னு சொன்னேங்கிறது மட்டும் ஒரு ஒரு கன்விக்ஷன் அளவுக்கு அது போருமாங்கிறது சந்தேகம். அது கூட நீங்க அதை ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா இருக்கலாம். இந்த டெலிஃபோன் காலில் அவர் பேசினது சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா இருக்கலாம். பட் 2 விஷயம் இங்க. இந்த பணம் 35 கோடி வழங்கப்பட்டது என்று யாரும் சொல்லவில்லை. 35 கோடி வழங்குவதாக ஒரு ஆஃபர் இருந்ததுங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இது ஆதாரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. காவல்துறை ஸ்டேட்மெண்ட்லயும் நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி தாவேக்கா தரப்புலையும் இந்த எம்எல்ஏ சார்பிலையும் அவர் இந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணாரா, காவல்துறையிடம் சமர்ப்பிச்சிருக்கிறாரா, இதெல்லாம் தெரியல. ஸோ இவர் சொன்னாரு அவர் சொன்னாருங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் நிற்குமாங்கிறது சந்தேகம். அதே போல செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு டார்கெட் பண்றாங்களா சார் தாவேக்கா? இல்ல இப்போ இப்போ அசோக் செந்தில் பாலாஜி சகோதரரோட அவர் பேசினாருன்னா கூட
ஆட்டோமேட்டிக்கா அது செந்தில் பாலாஜியை எப்படி இன்வால்வ் ஆகும்னு தெரியல. இப்போ என் சகோதரர்கிட்ட யார்கிட்டயோ பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். அன்லெஸ் ஏதாவது சகோதரர் சொன்னாரு, இல்ல இல்ல அண்ணன் தான் சொன்னாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு, அண்ணன் சார்பா தான் நான் பேசுறேன் அப்படின்னு ஏதாவது கான்வர்சேஷன்ல வந்தாதான் இருக்கும். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், எந்த எவிடன்ஸும் நமக்கு தெரியாது. காவல்துறை வச்சிருக்காங்க, வைக்கல, தாவேக்காவினருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, தெரிஞ்சா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இப்போ அடுத்த ஸ்டெப். இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அசோக்கும் தலைமறைவாகி இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாருன்னு தெரியல, செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ மேபி அவர்கள் காவல்துறை அவர்களை அணுகினால் அதற்கு பிறகுதான் தெரிய வரும் மோர் டீடைல்ஸ். என்ன இதுல இது உண்மையா இல்லையாங்கிறது நம்ம உறுதியா இந்த டைம்ல நம்மளால சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் குறிப்பிடுறாங்க வாஷிங் மிஷின் மாடல்ன்றது வந்து நார்த் இந்தியால பார்த்திருப்போம், இப்ப தமிழ்நாட்டுல இப்பதான் பாக்குறோம், தாவேக்கு ஆட்சியில தான் நம்ம பாக்குறோம்னு சொல்லி குறிப்பா கனிமொழியில இருந்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அப்படிதான் இருக்கா சார்? இல்ல, திமுக அதை பத்தி சொல்றதுக்கு அவர்களுக்கு தார்மீக இதுவா இருக்கான்னு தெரியாது. பட் பாஜக எப்படி அகில இந்திய அளவுல ஒரு வாஷிங் மெஷினாக இருக்கிறார்களோ, அதில் யார் சேர்கிறார்களோ அவர்கள் புனிதர்களாகி விடுகிறார்கள், பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புனிதர்களாகி விடுகிறார்கள். அது போன்று இப்போ தாவேக்கா தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ நாங்க வந்து கேஸ் எல்லாம் கையே வைக்க மாட்டோம், அது பாட்டுக்கு நடக்கும், லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், இதெல்லாம் டைலாக் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ப்ராசிக்யூஷன் நடத்த வேண்டியதே மாநில அரசு. டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ்னா அது குட்கா கேஸாவது அதில் சிபிஐ எல்லாம் இன்வால்வ்டு. பட் மற்ற கேசஸ்ல எல்லாம் டிஏ கேசஸ்ல மாநில அரசு தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. அவங்க லைட்டா ரொம்ப எஃபர்ட் போடாம ப்ராசிக்யூஷன் நடத்தினாங்கனாலே அது கேஸ் விழுந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க போயிட்டு அவர்களுக்கு எதிரான நடக்கும் கேஸ் அப்படியே இருக்கும், நாங்க என்ன விட்ரா பண்ணிட்டோமா? இப்போ வைத்தியலிங்கம் போய் திமுக சேர்ந்தாரு, அது கேஸ்ல என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்? போய் சொன்னாங்க இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க இல்ல, அதுதானே இப்போ திருப்பி ரீஓபன் பண்றதுக்கு முயற்சி இருக்கு. ஸோ நேர்மையா இருப்போம்ன்றாங்களா சார்? நாங்க நேர்மையா இருப்போம், அதே மாதிரி எந்த பொறுப்பும் வழங்க மாட்டோம்ன்றாங்க. புதுசா வந்தவங்களுக்கு புதிய எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்க மாட்டோம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாமே. நான் 3-4 நாட்களாக தாவேகா செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். எந்த டிபேட்ல அவங்களோட வந்தாலும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, இந்த 6 நபர்களுக்கு எக்காரணம் கொண்டும் 5 ஆண்டுக்கு நாங்க எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்க மாட்டோம், இடைத்தேர்தலில் அவங்க கேண்டிடேட் கிடையாது, சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அது கட்சி என்ன முடிவு எடுக்குமோ நம்ம எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி டயலாக் வருதே தவிர திட்டவட்டமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லல. மரகதன் குமாரவேலுக்கும் ஜெயக்குமாருக்கும் 2 விஜயபாஸ்கருக்கும் எக்காரணம் கொண்டும் டிக்கெட் வழங்கப்பட மாட்டாதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல தாவேக்காது. அதே போல வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு அதிமுக சார்பா தேர்தல் நடத்த மனு கொடுத்திருக்காங்க. இது நியாயமானதா பாக்குறீங்களா? இல்ல, அந்த 4 உறுப்பினர், இப்போ இந்த 2 விஜயபாஸ்கர் மேட்டர் வந்து வேற. பட் அந்த 4 உறுப்பினர்கள் உடைய இதை வந்து அதிமுக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா ப்ரொசீடிங்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை இந்த மாதிரி இது பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியாது. பட் அதுதான் வந்து இன்பதுரை சொல்லியிருக்காரு, அவங்க அந்த சீட்டே வேக்கண்ட்னு அறிவிச்சிருக்க கூடாது, இடைத்தேர்தல் இப்ப நடத்தக்கூடாது, இந்த மேட்டர் டிசைட் ஆனப்புறம் தான் அதை பத்தி பேசணும் நீங்க. ஆனா சட்டப்படி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனா கூட வேறு ஒரு கட்சியினுடைய டிக்கெட்ல நின்று மீண்டும் போட்டியிடுறதுக்கான தடை இல்லை. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி தான். அதனால ஈவன் ஒரு வேளை 2 மாசத்துக்கு அப்புறம் டிஸ்குவாலிஃபைன்னு ஸ்பீக்கர் அறிவிச்சா கூட அவர்கள் மீண்டும் வேற ஒரு கட்சி டிக்கெட்ல போட்டிட்டு திரும்பி வந்துடலாம், தாவேகா எம்எல்ஏ வந்துடலாம். அதே போல வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட வந்து குதிரை பேரம் நடத்தியது தொடர்பாக வந்து சிபிஎம் பொதுச் செயலாளர் வந்து சண்முகம் குறிப்பிடாரு வந்து அதிகாரத்தில் இருக்காம திமுக இருக்க முடியல அப்படின்றாரு. அவங்க எப்பவுமே அதிகாரத்தில் இருக்க துடிக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி. இல்ல, திமுக எனக்கு இதுதான் தோன்றுகிறது. ஏன்னா முதல்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 6 மாசம் இந்த அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு தானே முதல் நாள் சொன்னாரு. இப்போ ஏன் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ளேயே ஏன் இப்படி ஒரு துடிப்பு இருக்கிறது? இது குவெஸ்டின் பண்றதுக்கு, அதை கேள்வி கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இவ்வளவு ஒரு துடிப்பு ஏன் இருக்க வேண்டும்? ஒன்று. 2வது, திரு ஸ்டாலின் திடீர் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்காது,
சில நாட்கள்ல தேர்தல் வரும். தேர்தல் வரும்னாரு. என்ன அடிப்படையில சொன்னார்? ஏங்க ஏற்கனவே இப்போ 3-4 கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 118க்கு மேல இருக்குது கையில. அப்ப என்ன அடிப்படையில நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க? அதுதான் கேட்குறாங்க. இப்போ அந்த புள்ளிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் ஒருவேளை இந்த எம்எல்ஏக்களை தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வதற்கான முயற்சி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா திமுக தலைவர் சொல்றாரு விரைவில் தேர்தல் வரும். எப்படி தேர்தல் வரும்? ஐதர் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா தாவேகாக்குள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கரெக்டா? வேற வழி இல்லை தேர்தலுக்கு. இது 2 வந்தாதான் தேர்தல். அப்போ அது ஃபர்ஸ்ட் கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டாங்க, நாங்க ஆதரவு தொடர்ந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒருவேளை இதுவா தான் இருக்குமோ இந்த சந்தேகம் வருகிறது. அதே போல தாவேகா கட்சியினரும் அதுல கூட்டணி கட்சி தாவேகா ஆதரவு அளிக்கிறவங்க வந்து குறிப்பா வந்து தாவேகா சப்போர்ட் பண்ற ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வந்து திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம். இன்ன வரையும் அந்த காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? இல்லைங்க, இப்போ நீங்க ஏன் உங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு கேட்டாக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். இப்ப எல்லாருக்கும் இது ஒரு வசதியா காரணம். இது வந்து முயற்சி நடந்தது என்பது உண்மை, அதுல மாற்றுக்கிறதே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயுஎம்எல் திரு அப்துல் லத்தீஃபும் முந்தா நாள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி முயற்சிகள் நடந்தது, எங்கிட்டயே கேட்டாங்க, அதனாலதான் அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ரீதியா சொல்லிட்டாரு. ஸோ இதற்கு முயற்சி நடந்திருக்கு, ஆனால் அது நிறைவேறவில்லை. நிறைவேறாத முயற்சியின் காரணமாக நான் வந்து என் கட்சியை விட்டுட்டு போறேன். அதே மாதிரி இப்ப திமுக விட்டு எவ்வளவு பேர் போனாங்க? அவங்களுக்கு ஓகேயா பார்த்து இப்ப நம்ம என்ன பொருள் பண்ணா திமுக மட்டும் இதுக்கு கோச்சுக்கிட்டு வெளியே வந்து தாவேகால சேர்றாங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனால கோபம் வரலையா? ஏன் அவர்கள் தாவேகா பக்கம் போகல? இந்த கேள்வி எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஒரு துரோகம் செய்யும் போது அதற்கு ஒரு காரணம் சொல்லணும், அதுக்கு இவங்க இந்த காரணம் சொல்றாங்க, அவ்வளவுதான். அதே போல வந்து விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் வந்து விஜய் முன்னணியில தான் இணைய போறாங்க அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு நேற்று வரையா. ஆனா இன்று வந்து விஜய் வரல, அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது எதை சார் உணர்த்தது? இல்லைங்க, அவர் மீட் பண்ணி யாருமே வந்து கட்சியில சேர முடியலையே. இவங்க யாரெல்லாம் கட்சியில சேர்ந்திருக்கிறாங்களோ ஐதர் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா தான் மீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூடுதலாக சிலர் வந்து இருக்காங்க. அருண்ராஜ் இருந்தாரு, மற்ற அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருந்தது, பல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் கிராண்ட் ஃபங்க்ஷனா பண்ணாங்க. பட் இது வரைக்கும் யார் விஜயை நேரில் சந்தித்து கட்சியில இணைந்தவர்கள் யார்? தேர்தலுக்கு பிறகு, முடிவுகளுக்கு பிறகு யாருமே இல்லையே. எல்லோரும் மற்றவர். இப்ப அதுக்கு முன்னாடி 4 எம்எல்ஏக்கு போனாங்கல்ல, அவங்க போய் ராஜினாமா கொடுத்துட்டு நேரம் ஆதவர்ஜுனா தானே போய் பாக்குறாங்க. இதுல சட்டப்பேரவை வளாகத்திலேயே செக்ரட்டேரியட்லயே போய் பார்த்துட்டு அங்கேயே வந்து கட்சி துண்டெல்லாம் போடுறாங்க. ஸோ விஜய் வந்து சந்திக்க முடியாது, அவர்களால் அவ்வளவு சுலபமாக சந்திக்க முடியும்னு நான் நினைக்கவில்லை. ஆனா சார் விஜயபாஸ்கர் வந்து ஒரு டிமாண்ட் வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதா சார்? இல்ல அவர் தன்னை பாதுகாக்க போயிருக்காரா சார் ஆளுங்கட்சியை நோக்கி போறது? இல்ல, நான் ஒண்ணு கேட்குறேங்க. இவர்கள் எல்லாம் மூத்த அரசியல்வாதிகள், ஏதோ நேத்திக்கு இன்னைக்கு வந்தவங்க கிடையாது. அவர் காந்தியவாதிகள் அல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் ஏன் இந்த கட்சியை விட்டுட்டு அதுவும் 25 ஆண்டுகளாக அதிமுக இருக்கக்கூடியவங்க ஏன் திடீர் என்று விட்டுட்டு போறாங்க? இப்போ நான் இப்போ சிலர் இருக்காங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தாரு, பாஜக விட்டுட்டு வந்தாரு, அதிமுகவில் ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ இருந்தாரு, அதிமுக விட்டுட்டு திருப்பியும் தாவேகாக்கு வந்தாரு. அந்த மாதிரி இல்லையே எம்ஆர் விஜயபாஸ்கரோ சி விஜயபாஸ்கர் எவ்வளவு நாளா இருக்காரு கட்சியில? அதுதான் சொல்றேன். சோ இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீசெண்டா ஒரு வருஷம் அதிமுக இருந்தாங்க, அது பிடிக்கல போயிட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. அதனாலதான் இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புடன் தான் போகி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு டீல் இருக்கிறது, அந்த டீல் என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியல, மேபி நாளைக்கு தெரிய வரும். சார் அதே போல வந்து அதிமுகவோட தலைமையை கேள்வி எழுப்புறாங்களா சார்? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், கூட்டணிக்கு முன்பே தேர்தலுக்கு முன்னே வந்து தாவேகோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம், அது அதிமுக தலைமையை எடுத்துக்கல. அதிமுக தலைமை என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தவிர அதை தாண்டி அவர்கள் எதுவுமே யோசிக்கல.
தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். எவ்வளவு பேர் போனாலும் அவர் சந்தோஷமா தான் இருக்காரு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், துரோகிகள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்று கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது ஒரு லாஜிக் ஏதாவது இருக்கா? இவங்கெல்லாம் 25 வருஷம் 20 வருஷம் அந்த கட்சியில இருக்கிறவங்க, மூத்த தலைவர்கள், ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காங்க. துரோகிகள் எல்லாம் சென்று விட்டார்கள். அப்ப யாரு மீதி மிச்சம் இருப்பீங்க? நீங்களும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் 3 பேர் தான் இருக்க போறீங்க. இல்ல அவங்களும் மாற போறாங்களான்னு தெரியல. அங்கு இருக்கும் மற்றவர்கள் எல்லோருமே திரு எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இல்லை, சரியான நேரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக்காவுக்கு போலாமா, திமுகவுக்கு போலாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போலாமா அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவருக்கு லாயலிஸ்டாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அதே போல வந்து தாவேக்கா வந்து தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. திமுகல இருந்து காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளை வந்து தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல திமுக ஒரு தனித்து விடப்பட்டிருக்காங்களா? திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாருமே இல்லையா கூட்டணியில? திமுக தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது. அவர்கள் வந்து சரித்திரத்திலேயே அந்த மாதிரி நடந்தது கிடையாது. 1967 முதல் திமுக தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற்றது என்ற சரித்திரம் கிடையாது. கூட்டணியில் தான் அவர்களுக்கு வெற்றி பெற முடியும். ஸோ இன்னைக்கு திமுக ஒரு பலவீனமான பொசிஷன்ல இருக்கு. அவர்களுக்கு ஒரே கன்சலேஷன், அதிமுக அவங்கள விட இன்னும் மோசமான பொசிஷன்ல இருக்குங்கிற ஒரே ஒரு ஆறுதல் இருக்கலாமே தவிர திமுகவினுடைய நிலைமையும் இன்று படுமோசமாக இருக்கக்கூடியது. என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ்? இது வரைக்கும் பெரிய லெவல்ல தலைவர்கள் தாவேக்காவுக்கு போகல, ஒன்று. ரெண்டாவது, தங்களுடைய எதிரியா இருக்கக்கூடிய அதிமுக கிட்டத்தட்ட கரையிற நிலையில வந்துருச்சு. இது 2 தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில தினம் ஒரு புகார் வருது. இந்த துறையில இவ்வளவு ஊழல், அந்த துறையில அவ்வளவு ஊழல், 1000 கோடி ஊழல், 5000 கோடி ஊழல்னு வரும்போது மக்களுக்கு அந்த கட்சி மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு நிச்சயமாக அதிகரிக்கும். அதுதான் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். இளைஞர்களுடைய வாக்குகளை திமுக பிளஸ் பண்றீங்களா, தாவேக்கா பிளஸ் பண்றீங்களா சார்? தாவேக்காவுக்கு பிளஸ். திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் இது. ஏன்னா திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னாரு, ஓரளவுக்கு போய் சேர்ந்தது. அதனாலதான் எம்ஜிஆரை திமுகவால் வீழ்த்தவே முடியவில்லை. திமுக தீய சக்தின்னு ஜெயலலிதா சொன்னாங்க, ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் திமுக தீய சக்தின்னு விஜய் சொன்னது இளைஞர்களை கம்ப்ளீட்டா கொண்டு போய் ரீச் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த இளைஞர்களை மீண்டும் ஈர்த்து திமுக வந்து தங்கள் பக்கம் மாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினமாகும். அண்ட் அங்கதான் வந்து இந்த இது வருது, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள். டெய்லி சோசியல் மீடியால இங்க 10,000 கோடி அடிச்சுட்டாங்க, 5,000 அடிச்சாங்களா அடிக்கலையாங்கிறது நீதிமன்றத்துக்கு வந்தப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் டெய்லி ஒரு ஸ்டோரி வரும்போது, ஒரு நியூஸ் ஐட்டம் வரும்போது மக்களுக்கு இந்த கட்சி என்ன அது இப்படி கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அந்த மனசுல மக்களுக்கு தோணும். ஸோ இப்ப நம்ம யூபிஏ தாவேக்கா மீதும் திமுக தரப்புல வந்து பல கொலைகள் நடக்குது, வன்கொடுமைகள் நல்லா 40 நாட்கள்ல பல வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு அவங்க அந்த சைட்ல இருந்து சொல்றாங்களா சார்? இல்ல, ஒரு விஷயம் திமுக கூறுவது சரி, ஒரு பெரும் அளவுல சட்டம் ஒழுங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கானா? இல்ல. திமுக ஆட்சி காலத்தில் பர்டிகுலர் கடைசி 1 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருந்தது. அதே அந்த நிலைமையிலிருந்து கம்ப்ளீட்டா இன்னும் மாறி நார்மல்சி வந்துருச்சானா? இல்ல. இன்னும் சில கவலை அளிக்கக்கூடிய குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது காவல்துறைக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதிதாக வந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா தான் அவங்க போஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா மேபி அது இம்ப்ரூவ் பண்ணணும் நிச்சயமா. பர்டிகுலர்லி இந்த பாலியல் குற்றங்கள் அண்ட் ஆணவ கொலைகள் இதையெல்லாம் தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும். அமைச்சர் ரமேஷ் குறிப்பிடுறாரு வந்து நம்மளை பார்த்து சோஃபா மாடல்ன்றாங்க, தாவேக்கா பார்த்து அவங்க பாப்பா மாடல் எப்பவுமே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அது உண்மைதானே? அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விட தோத்துட்டோங்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியல. அதாவது தோத்துட்டோங்கிறது மட்டும் இல்ல, விஜய் ஒரு நடிகர்கிட்ட தோத்துட்டோம். இப்ப அதிமுக கிட்ட தோக்கிறது திமுகவுக்கு வழக்கம். ஒரு வாட்டி ஜெயிப்பாங்க, ஒரு வாட்டி தோப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவரை பேர் சொல்லி கூட இவர்கள் பிரச்சாரத்தின் போது அழைக்கவில்லை, அவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவரிடம் திமுக தரப்புல வந்து எங்களுக்கு தோல்வி புதிதல்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் சொல்லிதானே காணும்.
அதெல்லாம் இப்போ சொல்லி தான் ஆகணும். அது இந்த டயலாக் எல்லாம் ஏற்கனவே ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை பற்றி இல்லை. மை பாயிண்ட் இஸ், அவர்கள் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. ரெண்டாவது, அதைவிட கொடுமை என்னன்னா, விஜயிடம் தோற்போம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதே வந்து அதிமுக தோத்திருந்தா அவர்கள் அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டேஷன் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு டேர்ன் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருப்பாங்க. பட் இப்பொழுது வந்து கட்சியை எப்படி கட்டி காப்பது? இன்னும் 5 வருஷம் பவர் இல்லை, என்ன பண்ண போறோம்? இருக்கிறவங்களை எப்படி ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்வது? அதனாலதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ், இன்னைக்கு அதிமுக ரொம்ப படுமோசமான நிலையில் இருப்பதுதான் திமுகவுக்கு அட்வான்டேஜ். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.